श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 5வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 15வது ஸ்லோகம். நாதத்தே கஸ்யசித் பாபம் ந சைவ சுகிருதம் விபுः அஜ்ஞானேன ஆவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவः. நாதத்தே கஸ்யசித் பாபம் ந சைவ சுகிருதம் விபுः அஜ்ஞானேன ஆவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? விபு அப்படின்னா போன ஸ்லோகத்தில் என்ன? பிரபுன்னு சொன்னால் இறைவன், அதாவது ஆம்னி பிரசன்ட், எங்கும் நிறைந்திருக்கிறவர், சர்வ வல்லமை பொருந்தியவர். சர்வ வல்லமை பொருந்தியவர் காட்டிலும் எல்லாவிடத்திலும் எங்கும் நிறைந்து வியாபித்து இருப்பவர், நிறைந்தும் இருப்பவர் வியாபித்தும் இருப்பவர். அதாவது நம்மாழ்வார் சொல்கிறாரு, அதுபோல் கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள்தொரும் பறந்து எங்கும் நிறைந்துள்ளன். அப்படி என்ன? பெருமாள் சர்வவியாபி, சர்வாந்தரியாமி, சர்வஜன் அப்படின்னு சொல்கிறது அது எப்படியோ, அது எப்படி அந்த பிரபுன்ற வார்த்தைக்கு பொருந்துமோ அதுபோலவே விபுன்னு சொன்னால் விபவங்களையெல்லாம் தாண்டினவன், எல்லாவற்றிற்கும் மேலானவர். அதாவது கடவுள் அப்படின்னு சொன்னால், கடவுள்னே ஒருத்தர் பேர் வச்சுக்கலாமான்னா நான் பேரெல்லாம் வச்சுக்க முடியாது, அது கடவுளுக்கு இருக்கிறது தான் பொருந்தும். அதனால் விபுன்னு சொன்னால் இந்த எல்லா விதமான விபவங்களையும் தாண்டி எல்லாவற்றும், அதாவது எண்ணத்தினாலும் சொல்னாலும் செயலினாலும் அந்த இதுகளோட சிறப்பு இவ்வளோதான் அப்படின்னு வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு. அதாவது விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார், மை மைண்ட் கோஸ் பேக் டு தோஸ் பீரியட் இன் விச் ஹிஸ்டரி ஹஸ் நோ ரெக்கார்டு. நம்மளுடைய முனிவர்களைம் யோகிகளையும் பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனம் எங்கே போகிறதுன்னு கேட்டால், ஒரு நம்மளோட சரித்திரமெல்லாம் ஒரு நாள்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு, பல 50,000 வருஷமாக இருக்குது, 1000 வருஷமாக எழுதியிருக்கோம் அப்படின்னு ஏதோ ஒரு சரித்திரத்துக்கு ஒரு தேதி சொல்கிறோம்னு சொன்னால், நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் பாரத வருஷத்தில் இருக்கிற முனிவர்களையும் யோகிகளையும் பற்றி நினைக்க வேண்டுமென்றால் என்னுடைய எண்ணம் சரித்திரம் ஒரு நாள் எழுதப்பட்டதே அதற்கு முன்பாக செல்கிறது. அது அவருடைய மனம், அதாவது கோஸ் பேக் டு திஸ் பீரியட் இன் விச் ஹிஸ்ட்ரி ஹஸ் நோ ரெக்கார்டு. இப்போல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தான் 4000 வருஷமாக 2000 வருஷமான, இல்லை அதுக்கு முன்னாடியே பிடிச்சிருக்கு. அதுபோல் இந்த ஒரு கட்டுக்குள் இல்லாத, எழுத்துக்குள் அடங்காத அத்தகைய மகிமை வாய்ந்தவன். அவனுக்கு என்ன? விபுஹு அப்படின்னு பேர். கஷ்யசித்து யாருடைய பாபம், யாருடைய பாவத்தையும் நான் ஆதந்தே ஏற்றுக்கொள்வதில்லை, சுக்ருதம் ச யாருடைய புண்ணியத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை, அவ்வாறே ந ஏவ ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அஜ்ஞானேன ஞானமானது, அஜ்ஞானத்தினால் ஞானமானது மறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிராணிகள் முஹ்யந்தி மோகத்தை அடைகின்றன. எதனால்? அஜ்ஞானத்தினால் ஞானம் மறைக்கப்பட்டுள்ளது. என்ன அஜ்ஞானம்? இந்த சரீரத்தில் நம்ம இங்கேயே இருக்கோம், இதுதான் நம்மளுக்கு நிஜம். இப்படி இந்த பெண் சரீரத்தில் இருக்கிறதா நிஜம், இந்த பசுவாக இருக்கிறதா நிஜம், பசு பக்ஷி பிராணி இதுபோல் இருக்கிறது தான் நிஜம்னு நம்ம நினச்சிண்டு இந்த ஜீவனை என்ன பண்ணுறது, இதுவே சரி, இப்படியே சௌரியமாக இருக்கு அப்படின்னு நினச்சிண்டு இதுலேருந்து வெளியில் போகணும்னு அது யோசிக்கிறதே இல்லை. முயற்சி செய்தால் தான் மேலுக்கு போக முடியும். முயற்சி என்பது என்ன? இந்த ஜென்மாவில், அதாவது பிறந்து 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 செஞ்சுட்டு இருக்குமே, இந்த பிறவியிலேருந்து மீண்டு வெளியில் போகணும், இந்த ஜீவனுக்கு ஒரு நல்ல வழி காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், வழி காட்டி கொடுக்கணும், கற்றும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி என்பது, அந்த முயற்சி செய்யாமல் இருப்பது அஜ்ஞானம். அந்த முயற்சி செய்து அந்த அஜ்ஞானத்திலிருந்து வெளியில் வரணும்னு சொன்னால் அது ஞானம். அதை என்ன பண்ணுறது? அந்த அஜ்ஞானத்தினால் ஞானமானது மறைக்கப்பட்டுள்ளது. இந்த வெளியில் வரணுன்ற அந்த ஞானத்தை என்ன, நம்ம இதுவே பரவாயில்ல, சௌரியமாக தான் இருக்குது, பறந்துட்டு போகலாம் அப்படின்ற அதில் இருக்கிற அந்த ஒரு கடினம் மனசில் புரிஞ்சுக்காமல்
ஞானத்தை அஜ்ஞானேன ஆவருத்தம், அதை மறைத்து கொண்டு இருக்கிறது. மேலும் முக்கியந்தி, இதனால் இந்த ஜீவன் என்ன பண்ணுறது, மோகத்தை அடைகின்றது. மோகம் அடைந்தனா, மதிமயக்கம் இருந்ததுன்னா இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணமே எழுவதில்லை. மேலும் ஞானம் என்ன மிளறுவதற்கு வாய்ப்பில்லாமல் இந்த அஜ்ஞானம் அது எந்த நேரமும் அதை மூடிக்கொண்டு இருக்கிறது. அதனால்தான் நம்ம இப்போ சென்ற ஸ்லோகத்தில் சொன்னோமே, நன்மை தீமைகளோடு பிரம்மம் ஒருபொழுதும் சம்பந்தப்படுவதில்லை. பரபிரம்மம் விபு என்பது நன்மை தீமைகளோடு ஒருபொழுதும் சம்பந்தப்படுவதில்லை. மேலும் அது விளக்கின் ஒளிப்பிழம்பை போன்றது. அந்த விளக்கின் வெளிச்சத்தில் ஒருவன் என்ன பண்ணலாம், பாகவதம் படிக்கலாம், பகவத்கீதை படிக்கலாம், திருக்குறள் வாசிக்கலாம், நம்மாழ்வார் பாசுரம், பெரியாழ்வார் பாசுரத்தை படிக்கலாம், சிறப்பான பாடங்களை படித்து என்ன பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பாடத்தையும் படிக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் வேறு ஒரு தவறான செயல்கள், அது இல்லாமல் இன்னும் ஒரு வேறு ஏதான தப்பான ஒரு வேலைத்தை நம்ம செய்கிறோம்னு சொன்னால் அது அந்த வெளிச்சத்தின் உதவி கொண்டு செய்யலாம். அந்த தவறு வெளிச்சத்தை பாதிக்குமா? எங்கேயாவது ஒரு டியூப்லைட் போட்டிருக்கு, இல்லைன்னா நியோன் லைட் போட்டிருக்கு, பளிச்சுன்னு அந்த வீடே அந்த தெருவே பளபளன்னு இருக்குன்னா அந்த ஒளியில் நம்ம சிறப்பான வேலைகளை செய்து கொள்ளலாம். பாடங்களை படிச்சுக்கலாம், ஹோம்ஒர்க் எழுதலாம், எல்லாம் பண்ணலாம். அதை விட்டு வேறு யாருக்காவது ஒரு இடைஞ்சல் செய்யணும், வேறு யாருக்காவது ஒரு என்ன தவறு இழைக்க வேண்டும், அதற்கும் அந்த வெளிச்சத்தில் உட்காந்து நம்ம பிளான் பண்ணுறோன்னு வைங்களேன், அது வெளிச்சத்தோட பேசாகா இல்லை, ஒரு நாளும் வெளிச்சத்தின் பிழை அன்று. அதுபோல் அப்போ என்னாச்சு, பிளான் பண்ணுறவனோட பிழை தான். அதனால் அந்த எழுத்துக்களை எழுதும்பொழுது, அதாவது வெளிச்சத்தின் உதவியினால் தவறு இழைக்கக்கூடிய எழுத்துக்களை எழுதும்பொழுது எழுதுவனையே அது பாதிக்கும், அது வெளிச்சத்தை ஒருபொழுதும் பாதிப்பதில்லை. அதுபோல் என்ன கர்மா என்ன பண்ணலாம், நான் சுகிருத்தம், நீ எந்த புண்ணியத்தையும் அது ஒருபொழுதும் பாதிப்பதில்லை, உன்னுடைய பாவங்களையும் அது ஏற்றுக்கொள்வதில்லை, புண்ணியத்தையும் அது ஏற்றுக்கொள்வதில்லை. இவ்வாறு தொடர்ந்து செய்வதால் என்ன நினைக்கிறது, அஜ்ஞானத்தினால் ஞானம் மறைக்கப்படுகிறது, அதனால் மதிமயக்கம் ஏற்படுகிறது. சூரிய உதயம் என்ன இல்லை இருக்குது, சூரிய அஸ்தமனம் இருக்குது, ஆனால் வியவஸ்தையில் பார்க்கும்போது விவகாரத்தில் சூரிய அஸ்தமனம் இல்லை, சூரிய உதயமும் இல்லை. ஏன்னா சூரியன் இருக்குது இல்லை, பூமி தினமும் சுழன்று கொண்டிருப்பதால் அதற்கேற்ப சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் நிகழ்கின்றது. அதனால் பகவான் நம்முடைய புத்திக்கு பின்னாடி நின்று நம்மளுக்கு வழிகாட்டுவார். இங்கே போகாதே, இப்போ என்னமோ சரியில்லை போல் இருக்கே, நாளைக்கு சந்திராஷ்டமம், ஒரு 2 நாளைக்கு யாரோடையும் பேசாத, ரொம்ப காசை மேல் ஜோபியில் வச்சுக்காத அப்படின்னு என்ன பண்ணலாம், அதெல்லாம் சொல்லி கொடுக்குமா இருக்கும். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறதில்ல, கிட்ட வந்து தட்டி கொட்டி இந்த கொயவன்லாம் மண் பாண்டை பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பான். கொஞ்சம் ஷேப்பு சரியில்லைன்னா இன்னொரு தடவை அந்த சக்கரத்தை சுழட்டி விட்டு அந்த ஒரு மெலிசாக ஒரு மரக்கட்டை ஆட்டம் ஒன்று வச்சுருப்பான், இரும்பு இப்போ ஸ்லாப் குச்சி ஆட்டம், ஒரு ஸ்லேட்டு போல், அதால் சுற்றினா அந்த பானையோட ஷேப்போ அது தொட்டியோட ஷேப்போ சிறப்பாக மாறும். அதுபோல் பெருமாள் உள் மனது அந்தராத்மா சொல்கிறோமே, அதுபோல் நீ செய்வது தவறு போலவே இது எல்லாருக்கும் ஒரு இழுக்கை ஏற்படுத்துமே, சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுறது, சிறப்பாக தான் செய்து கொடுக்குமே தவிர பெருமாள் என்ன பண்ணுறதில்ல, கொயவனை போல நின்று பக்கத்திலே நின்று தட்டி கொட்டி அதனுடைய உருவத்தை சரிப்படுத்துறதில்லை. அதனால் பெருமாள் என்ன பண்ணுவார், மனசுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு நல்லது சொல்லி தருவார். அந்த நேரத்தில் மனம் விழிப்புடையதாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஏன்னா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது காட்டாலும், கிருஷ்ணா சகாயம் பண்ணு, இந்த இக்கட்டான நிலைமையிலேருந்து என்னை விடுவித்து விடு, எனக்கு வெடிவரத்துக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்டால் நிச்சயமாக அவர் சொல்லிக் கொடுப்பார். அதனால் பெருமாள் நம்ம செய்கிற ஜீவராசிகள் ஆத்மா செய்யக்கூடிய புண்ணியத்தினாலும் பாதிக்கப்படுவதில்லை, அவருடைய ஆத்மா செய்யக்கூடிய பாவத்தினாலும் அவர் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் பின்ன நின்று சர்வாந்தரியாமியாக வழிகாட்டுவார் அப்படின்னு தானே சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது பெருமாள் இதெல்லாம் செய்வார். அதாவது விபுகு அப்படின்னு சொல்கிறோமே, அந்த விபுன்ற வார்த்தை என்னது, விபவங்களுக்கெல்லாம் எண்ணம் சொல் செயல்களுக்கெல்லாம் எண்ணில் எழுதக்கூடிய அவ்வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்னு. அதுபோல் மேன்மை பொருந்திய அந்த விபு இருக்கே சர்வாந்தரியாமி, ஆம்னி பிரசன்ட், அதே சமயத்தில் ஆம்னி பொட்டன்ட், அது என்ன பண்ணாது, மனதுக்குள் நின்று வழிநடத்துமே தவிர கொயவனை போல் தட்டி கொட்டி சரிப்படுத்தாது அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அது நமக்கும் தான் நன்னா உறுதியாக சொல்கிறார்.
அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நமஹ.